ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த குரு சரித்திரம் கதைகளை முழுவதுமாக கேட்பவர்களோட வாழ்க்கையில் அனைத்து செல்வ வளங்களும் பெற்று நலமாக வாழ்வாங்க. நேற்று 9ஆம் தேதி சிவராத்திரி அன்னைக்கு நல்லபடியாக இந்த குரு சரித்திர நிகழ்ச்சியை நம்ம தொடங்கியிருக்கோம். அதுவும் எப்படின்னா 108 சதநாம வெளியை ஜெபம் பண்ணதன் மூலமாக கடவுள் வணக்கத்தோடு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நிலையில் ஒரு பக்தி கலந்த ஒரு பணிவோடு தத்தாத்திரேயரையும் குரு பரம்பரையின் ஆரம்ப புள்ளியான ஆதியுமான தத்தாத்திரேயரையும் அவர்களோட அடுத்த மறுபிறவியான ஸ்ரீ பாதவல்லப சுவாமியையும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியையும் அதுக்கப்புறம் அந்தமுமான நம்மளோட சாயி தான் கடைசி அவதாரம், கலியுகத்தின் கடைசி அவதாரமான சாயியை வணங்கி ஒரு நல்ல நாளில் மார்கழி மாதம் சிவராத்திரி, அதுவும் எப்படிப்பட்ட சிவராத்திரி, பிரதோஷத்தோடு கூடிய ஒரு சிவராத்திரி அன்று நம்ம நல்லபடியாக, அதுவும் 9ஆம் தேதி குருவுக்கு உகந்த எண், இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் தொடங்கியிருக்கோம். இந்த கதைகள் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும். உங்களோட கர்ம வினைகளை ஒழித்து கட்டும். பாவ கர்மாக்கள் முற்றிலுமாக நீங்கும். அனைத்து வித செல்வ வளங்களோடு இனிமையான வாழ்க்கையை நம்ம எல்லாரும் வாழ போகிறோம். குருவோட அருளினாலும் நம்ம ஒவ்வொருத்தரோட குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோடு நம்மளோட குலத்தில் இதுக்கு முன்னாடி நடந்தது, இதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே ஒரு நேர்கோட்டுக்கு வரப்போகுது. ஒரு முற்றுப்புள்ளி ஆக போகிறது. அதாவது நம்மளோட கர்ம வினைகள் அனைத்தும் சமம் செய்யப்பட போகிறது. நம்ம தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திற்குமான ஒரு பாவ விமோச்சனமாக அமையப் போகிறது. இந்த குரு சரித்திர கதையை கேட்பவர்கள் பவித்திரமாய், நோய் நொடிகள் இல்லாமல் எப்பொழுதும் எல்லா செல்வ வளங்களுடன் வளமாய் வாழ்வார்கள். இந்த குரு சரித்திர கதைகளை யாராலும் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது, விளக்கி சொல்ல விளக்கமும் கொடுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு அபாரமானது. நம்ம மனதில், நம்மளோட உள் உணர்வில் ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதற்கும் மேலே நம்மளோட குருவோட, நம்ம சாயியோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். அதை விட நம்ம ஆத்மார்த்தமாக உணர முடியும். சாயை நம்புகிறவங்களால மட்டும்தான் இதை முழுவதுமாக உணர முடியும். ஏன்னா இது ஒரு அபாரமானது. இந்த கதைகள் ஒவ்வொன்றும் அபாரமானது, மிகவும் சக்தி வாய்ந்தது, விசித்திரமானது. இதை சாதாரண ஒரு மனிதனால் விளக்கி சொல்லவும் முடியாது. சாதாரணமாக இதை நம்ம புரிந்து கொள்ளவும் முடியாது. அதாவது சொல்லலாம், நம்ம கேட்கலாம், ஆனால் அது இந்த உணர்வுங்கிறது வேற. அதாவது நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு கிளாஸில் போய் உட்காந்துருக்கலாம். ஒரு இன்ஸ்டியூட்டில் உட்காந்து ஒருத்தங்க ஒரு சப்ஜெக்ட் பற்றி நடத்துகிறாங்கன்னா அங்கே போய் நம்ம நேரத்தை ஒதுக்கி உட்காந்துருக்கலாம். ஆனால் நமக்கு அது புரியணும் அப்படின்னா நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதை தாண்டி நமக்கு அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு சக்தி இருக்கணும்ல. அந்த சக்தியை யாருக்கு கொடுக்கணும்? குருக்கு கொடுக்கணும். அந்த குருவோட ஆசி இருக்கணும். அப்படிப்பட்ட ஆசி, அப்படிப்பட்ட அருள் நம்ம எல்லாருக்கும் நம்மளோட சாயி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாருக்கும் புரிய வரும். நம்மளோட சக்திக்கு உட்பட்டு சாயியோட ஆசீர்வாதத்தோடு இந்த கதைகளை நம்ம கேட்க போகிறோம். இன்றையிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். அது எப்படின்னா, ஒரு பக்தனாக இருந்து அந்த இடத்துக்கு நம்ம போய் உணர போகிறோம். நாம தரகன்னு ஒரு பக்தர் மூலமாக. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனிதன். கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனால் அவனோட பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியல. மனம் அலைப்பாயுது. எங்கே போகலாம், என்ன பண்ணலாம், அங்கே போகலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமா, அந்த கோயிலுக்கு போகலாமா, அந்த பூஜை பண்ணலாமா, இந்த பூஜை பண்ணலாமான்னு நம்ம எல்லாரும் எப்படி அலங்கழிக்கப்படுறோம் இந்த கலியுகத்தில். இந்த கலியுகம் எப்படி இருக்கும்? எல்லாமே மாறிடுச்சு.
இப்போ இந்த கதைகள் கூட நம்ம எல்லாம் எப்படி கேட்டுட்ருக்கோம், ஒரு மொபைலில் ஒரு இன்டர்நெட்டில் வந்து கேட்டுட்ருக்கோம், எங்கெங்கேயோ வந்து கேட்டுட்ருக்கோம். முன்னாடிலாம் எப்படி சப்தாகம்னா ஒரு கோவிலுக்கு போவோம், அங்கே இருக்க ஒரு மடத்தில் வந்து உட்காருவோம், அங்கேருந்து ஒரு பெரிய சுவாமிஜி வருவார், அவர் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, அந்த இன்ஸ்டியூட்டில் நம்ம போய் உட்காந்து நேரம் செலவிட்டு நம்ம வந்து கேட்போம். ஆனால் இன்றைக்கி அப்படியா, உட்காந்த இடத்துல சேரில் கால் மேலே கால் போட்டுக்கிட்டோம், நம்ம இருக்கிற இடத்துல படுத்துக்கிட்டோம், அப்படியே ஹாயாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பெரும்பாலும் நேரத்தை வந்து நம்ம வந்து ஃபோன்லேயே தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். இன்டர்நெட் மூலமாக தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். இப்படிப்பட்ட கலியுகத்தில் வந்து எல்லாரும் வந்து ஒவ்வொரு விதமான தேடல்களோடையும் ஒரு வழி தெரியாமல் இருந்திருக்கோம். அதாவது எப்படா நம்மளோட பிரச்சனையை சரி செய்து கொள்வதுன்னு திக்கு முக்காடி இருக்கும் பொழுது அரண்டவன் கண்ணுக்கு இரண்டுதெல்லாம் பேய் அப்படின்னுவாங்க. அதாவது அரண்டவன் கண்ணுக்கு, அதாவது பயந்தவனுக்கு வந்து எல்லாமே வந்து கெட்டதாகவே தெரியும் அப்படின்வாங்க. அதாவது அதே மாதிரி தான் நம்மளோட பிரச்சனைக்கான தீர்வுக்கான வழியை தேடி அலையும் போது யார் எதை சொன்னாலும் நம்பிடுவோம், எந்த பிரார்த்தனையை சொன்னாலும் கேட்போம், எந்த பரிகாரத்தை சொன்னாலும் கேட்போம். இன்னும் எப்படியாவது நமக்கு விமோச்சனம் கிடைச்சிடாதா, எப்படியாவது என்னோட பொண்ணு கல்யாணம் ஆயிடாதா, எப்படியாவது என்னோட பொண்ணு குழந்தை பிறந்துடாதா, எப்படியாவது என்னோட பிரார்த்தனை நிறைவேறாதா, எப்படியாவது என்னோட நோய் நொடிகள் சரியாயிடாதா, எப்படியாவது என்னோட பண கஷ்டம் சரியாகிறாதா, எப்படியாவது நான் வீடு கட்டிட மாட்டேன், எப்படியாவது நான் கார் வாங்கிட மாட்டேனா, என்னோட குழந்தையோட உடல்நிலை சரியாகிறாதா, என்னோட நோய் நொடிகள், என்னோட அப்பா அம்மாவோட தீராத நோய் நொடிகள் சரியாகிறாதான்னு இந்த மாதிரி பலரும் பலவிதமான இயக்கங்களோடையும் குழப்பங்களோடையும் தங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரியான பரிகாரங்கள் வரும்பொழுது அதை நம்புவது இயற்கையானது தான். ஏன்னா எப்படியாவது, ஏன்னா அவங்களோட இயலாமை ஏதாவது ஒரு விமோச்சனம் கிடைச்சிடாதா, அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இன்டர்நெட்டு யூடியூப்பு அவங்கவுங்க ஒன்று சொல்லிட்டு போவாங்க, அதெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்க முடியுமான்னு நம்மளோட உள்ளுணர்வு சொன்னால் கூட அதையும் தாண்டி இன்னொரு பாட்டு வந்து நிற்கும். இரண்டு முகம் இருக்கும் எப்பொழுது நம்மளோட மனதுக்கு. ஒன்று வந்து வேணும்னு சொல்லும், இல்லை வேணான்னு சொல்லும். ஒரு பக்கத்து இதை செய்யலான்னு சொல்லும், இன்னொரு பக்கத்து செய்யக்கூடாதுன்னு சொல்லும். இதாவது பரவாயில்ல, இவங்க வந்து பொய் தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லைன்னு நம்ம நினச்சா கூட சரி பரவாயில்ல செய்து தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி நம்ம தோணும். நம்ம அதையும் செய்து தான் பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சே நம்மளே வந்து ஏமாற்றிக்குவோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இந்த கலியுகத்தில் ஒவ்வொருத்தரும் சந்திச்சுக்கிட்டு இருக்க கஷ்டங்களும் துன்பங்களும் அவ்வளோ வந்து கொடுமையானது. ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை, ஒரு நரகத்திற்கு ஒப்பானது. இந்த வாழ்க்கை வாழணுமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக. அப்படிப்பட்ட இன்னல்கள், நிம்மதியாக தூங்க முடியலையே, நிம்மதியாக வாழ முடியலையே, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியலையே, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு வாழ்க்கை. எவ்வளவு நாள் இன்னைக்கு நாளைக்கு இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் நம்ம எத்தனை நாள் எப்படி காத்துக்கிட்டு இருக்குது, எத்தனை நிமிடங்கள், எத்தனை நாட்கள், வருடங்கள்னு போய்கிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாதான்னு அதற்கான தீர்வுகளை நோக்கி ஓடும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், தவறான வழிகாட்டுதலில் போய் மாட்டிக்கிறோம். தவறான வழிகாட்டுதல். அவங்க இதை சொல்லிட்டாங்க, நிச்சயமாக நடக்கும். அவர் பெரிய மகான். எப்படி அவர் பெரிய மகான்? யார் சொன்ன மகான்னு? அவரே சொன்னார், நான் ஒரு பெரிய மகான்னு. எப்படி அவர் ஒரு பெரிய மகான்? யார் சொன்னது? அவரே சொல்லிக்கிட்டாரு. ஒன்று அவங்களே மகான்னு சொல்லிக்கிட்டு நான் சொல்கிறது தான் சரி, இந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே போயிட்டு ஒரு புதுசாக ஒரு சாமியாரை போய் உருவாக்குவோம். நம்மளே போயிட்டு ஒரு சாமியாரை போய் உருவாக்குவோம். ஐயோ உங்களை பார்த்தா அப்படியே சாய் மாதிரியே இருக்கீங்க, ஐயோ உங்களை பார்த்தா அப்படியே தெய்வீக அருள் உங்களோட நாக்கில் வந்து இருக்குது, நீங்கள் சொல்கிறது எல்லாம் அப்படியே கேட்க அவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போயிட்டு ஒரு சாமியாரை உருவாக்குவோம். இல்லைனா தன்னைத்தானவே ஒரு சாமின்னு சொல்லிக்கிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சாமியை நினச்சிக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும்.
ஆனால் கடைசியில் நம்மளோட குரு, இப்போ நம்ம வந்து யாரை குருன்னு சொல்லிட்டு இருக்கோம், நம்மளோட சாயி, அவர் என்ன சொன்னார் அதை வந்து போயிடும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு போலியார் பிம்பம் நின்றுக்கிட்டு இருக்க பாருங்க, அதை நம்ப ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரியான ஒரு பலவிதமான மனக்குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் தான் ஒரு பக்தன், நாமதாரகன். அப்படியே நம்மளை மாதிரியே இருக்கார்ல. இப்படிப்பட்ட நாமதாரகன் அவரோட வாழ்க்கையில் அவரோட பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி பயணம் செய்வதன் மூலமாக இந்த குரு சரித்திரத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாரு, குரு பரம்பரையை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அவரு குருவின் ஆதிமான நம்மளோட மும்மூர்த்திகளின் அவதாரமான தத்தாத்திரேயரிலிருந்து ஸ்ரீ பாதவல்லப சுவாமி, ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் வரைக்கும் அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட முற்பிறவி எப்படிப்பட்டதுங்கிறதையும் வந்து உணர்றாரு. அதோட வந்து இந்த குரு சரித்திரம் வந்து முடியும். நம்ம அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இருக்கிற நம்மளோட கலியுக அவதாரமான கடைசி அவதாரமான சாயி வரைக்கும் இதை நம்ம வந்து போக போகிறோம். இப்போ நம்ம ஆரம்பத்தில் எப்படி ஒரு நாம தாரகனாக நம்ம வந்து பயணம் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் தனிப்பட்ட நீங்கள் வந்து நம்மளோட சாயை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க, சரிங்களா? முதல் பாதியில் உங்களோட பேர் வந்து நாமதாரகன். எப்படி இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் வந்து நாமதாரகனா அவரோட இடத்துல இருந்து இந்த கதைகளெல்லாம் நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க, உணர போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களாக இருந்து நம்மளோட சாயை வந்து உணர போகிறீங்க இந்த குரு சரித்திர பதிவின் மூலமாக. சரி வாங்க, இப்போ நம்ம தொடர்ந்து நாமதாரகனாக நம்ம வந்து பயணம் செய்வோம். கர்நாடகா மாநிலத்தில் குல்பர்கா அருகில் கானகாப்பூர் இன்றும் வந்து இருக்கு. கர்நாடகா மாநிலத்தில் குல்பர்கா அப்படிங்கிற ஒரு ஊர் இப்போ வந்து காலாபர்கின்னு வந்து மாற்றிருக்காங்க. அதோட பெயர் வந்து மாற்றிட்டாங்க. கர்நாடகா மாநிலத்தில் காலாபர்கி. அங்கே வந்து கானகாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர். அங்கே இருக்கிற கந்தர்வபுரத்தில் ஒரு அருள் புரியும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்ற சுவாமிகள், அவரோட புகழ் வந்து உலகம் முழுவதும் வந்து பரவுது. அங்கே இருக்கிற ஒரு சுவாமியோட பேர் வந்து உலகம் முழுவதும் வந்து பரவுது. கர்நாடக மாநிலத்தில் காலாபர்கி என்ற ஊரில் அருகில் உள்ள கானகாபூர் என்ற இடத்தில் உள்ள ஒரு சுவாமிகளோட பெயர் வந்து உலகம் முழுவதும் வந்து பரவுது. அந்த காலகட்டத்தில் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்ற சுவாமிகளோட புகழ் உலகம் முழுவதும் வந்து பரவிட்டு இருக்கு. அந்த டைமில் அந்த இடத்துக்கு கல்யாணமாகாதவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள், ஏழைகள், அவங்க எல்லாம் வந்து பூஜை செய்தாங்க அப்படின்னா அவங்களோட அவலங்கள் எல்லாம் போகுது, தீராத நோய்கள் தீருது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து உலகம் முழுவதும் வந்து பரவுது. அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கிது. கேட்டவனுக்கு கேட்டது எல்லாம் கிடைக்கிது. அனைத்து பாவங்களும் விமோச்சனமாகுது அப்படிங்கிற ஒரு செய்தி உலகம் முழுவதும் பரவிட்டு இருக்க அந்த டைமில் நாமதாரகன் என்ற ஒரு பக்தன் கேள்வியுற்று என்ன பண்ணுறான், எல்லாம் கேள்விப்பட்டு நம்மளை மாதிரி அங்கே வந்து பயணம் செய்ய நினைக்கிறான். இப்போ எப்படி நம்ம வந்து ஷீரடி நோக்கி பயணம் செய்கிறோம், அந்த மாதிரி பயணம் செய்யும் பொழுது அவனோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவன் வந்து என்ன பண்ணுறான், தன்னோட உடைமைகள் பயண தூரத்தில் போகும்பொழுது தேவையான ஒரு சில தின்பண்டங்கள், அப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஆடைகள்லாம் எடுத்து வச்சுட்டு பயணத்தை வந்து மேற்கொள்ளும் பொழுது ஒரு பக்கத்து சிந்திச்சுக்கிட்டே போகிறான். இப்போ எப்படி நம்ம ஒரு கஷ்டத்தோடு ஒரு கோயிலுக்கு போகும்போது நம்ம எப்படி சிந்திச்சுக்கிட்டே வந்து போவோம், அந்த மாதிரி அவனோட மனம் வந்து அலைபாயுது, சிந்திக்குது. கடவுளே, நீங்கள் வந்து பக்தர்கள் வந்து காப்பாற்றுவீங்க, ஆனால் என்னை நீங்கள் ஏன் காப்பாற்றவே இல்லை? ஏன் என் மேலே உங்களுக்கு இறக்கமே இல்லையா? நீங்கள் எனக்கு என்ன செய்தீங்க? எத்தனையோ பேருக்கு எவ்வளோ அருள் புரிஞ்சிருக்கீங்க, ஆனால் எனக்காக நீங்கள் எதையுமே செய்யலையே. எவ்வளோ பேர் சொல்கிறாங்க கடவுள் எனக்கு வந்து இதை கொடுத்தாரு அதை கொடுத்தாருன்னு, ஆனால் எனக்கு நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலையே கடவுளே. நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் ஏன் உனக்கு செய்யணும்னு என்னை பார்த்து கேள்வி கேட்குறீங்களா? அப்படின்னு அவன் பாட்டு அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டே போகிறான். அவனோட குலதெய்வ கடவுளை நினைத்து மனதில் வந்து பேசிக்கிட்டே போகிறான். நான் வேணால் உங்கள் கோயிலுக்கு வந்து அடிக்கடி வராமல் இருந்திருக்கலாம்,
உங்களுக்கு சரியாக நான் வந்து பூஜை செய்யாமல் இருந்திருக்கலாம். என்னோட முன்னோர்கள் அனைவரும் உங்களுக்கு எவ்வளோ பூஜைகள் செய்திருப்பாங்க. என்னோட அப்பா அம்மா எவ்வளோ செய்திருப்பாங்க. என்னோட தாத்தா பாட்டி எவ்வளோ செய்திருப்பாங்க. என்னோட முன்னோர்கள் பரம்பரையாக அவங்க வந்து வழிபட்டாங்களே. ஆனால் இப்போ நீங்கள் என்னோட குடும்பம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு, எனக்காக நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்களா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடையும் ஒரு மன ஆதங்கத்தை தன்னோட கடவுள்கிட்ட போய் கொட்டிக்கிட்டு இருக்கான். எப்படி நம்ம எல்லாம் மன ஆதங்கத்தை போய் கொட்டுவோம்ல, உனக்கு இறக்கமே இல்லையா, என் மேலே உனக்கு கருணையே இல்லையா, சாயி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, என் மேலே உனக்கு கருணையே இல்லையா, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு நம்ம சாயியை பார்த்து கேள்வி கேட்போம்ல, அந்த மாதிரி இருந்து கேள்வி கேட்டுட்ருக்கான். இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டோம் வேண்டி கொண்டும் என்ன பண்ணுறான், மனக்கவலையோடு அந்த கானகாபுரம் நோக்கி வந்து போயிட்டு இருக்கும்போது மனவேதனையால் ரொம்ப சோர்ந்து போயிடுறான். மனவேதனையினால் என்ன ஆகிடுது, சோர்ந்து போயிடறான். நம்மளே இருக்கோம் நல்லா ஒரு ஆக்டிவாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது என்ன பண்ணுறோம், ஒரு மிக நீண்ட தூர பயணம் கூட டக்குன்னு போயிடும். ஆனால் நம்ம சோர்ந்து போய் மனவேதனையோடு அப்படி தளர்ந்து போய் ஒரு இடத்துக்கு நம்ம போகும்பொழுது இப்படி பயண தூரம் வந்து ரொம்ப நீண்டதாக தெரியுங்களா, அந்த மாதிரி வந்து அப்படி தளர்ந்து போயிடான். உடலாலையும் உள்ளத்தாலையும் சோர்ந்து போன அவன் வந்து ஒரு கட்டத்தில் மயங்கி போய் ஒரு மரத்தடியில் போய் விழுந்துடுறான். அப்படி விழும் தருணத்தில் அவனோட கனவில் சுவாமிகள் வந்து தோன்றி தன்னோட வலது கையை எடுத்து அவனோட தலையில் வைத்து ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது சுவாமி அவனுக்கு சித்தர் வேடத்தில், அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ஜடைகள்லாம் விழுந்து போயிருப்பாங்களே, அந்த முடியெல்லாம் அப்படியே பின்னல் விழுந்து இந்த ரொம்ப நாள் அப்படி தலையில் அவங்க வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க, முடியெல்லாம் அப்படியே சிக்கு விழுந்து போயிருப்பாங்க. அந்த ஜடைகள் ஜடா முடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஜடை முடிகளோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, அது விபூதியெல்லாம் உடல் முழுவதும் வந்து விபூதி வந்து பூசியிருக்காரு. புலித்தோளாலான உடை வந்து உடுத்தியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு கோலத்தில் ஒரு சுவாமி அவருக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. அவரோட வலது கையை வந்து அவரோட தலையில் வைத்து ஆசீர்வாதம் கொடுத்து அவனை எழுப்பிவிட்டு இந்த மாதிரி ஒரு கனவுல வந்து ஒரு காட்சி வந்து கொடுக்குறாரு. இவன் வந்து என்ன பண்ணுறான், கனவிலேயே அவரோட காலில் விழுந்து வந்து வணங்குறான். அப்படியே கனவுலேயே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சுவாமி அவனுக்கு வந்து விபூதி இட்டு அந்த கனவிலிருந்து மறைகிறார். இந்த மாதிரியான ஒரு கனவை வந்து காண்றான். இப்படி ஒரு சுவாமி, அந்த நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவருக்கு வந்து ஒரு கனவுலேயே வந்து வராரு. இவனுக்கு எப்படி வரான்னா, ஒரு சுவாமி ஒரு சித்தரோட ரூபத்தில் அப்படியே முடியெல்லாம் வந்து அப்படியே கண்ணா பின்னாடி கிடையாது, சிக்கு விழுந்து பேர் கிடையாது, ஜடையாக இருக்குது. அந்த ஜடை முடியோட விபூதி உடல் முழுவதும் வந்து விபூதி வந்து பூசிக்கிட்டு புலித்தோளாலான ஒரு உடையை உடுத்தி கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட தலையில் தன்னோட வலது கையை வைத்து ஆசீர்வாதம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் விபூதியை எடுத்து அவரோட நெற்றியில் இட்டு அந்த கனவிலிருந்து வந்து மறைகிறார். இவனும் வந்து அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறான். இதோட அவனுக்கு அந்த கனவு வந்து போகுது. இப்படியே அந்த மயக்கத்திலேயே அந்த பயணம் செய்து கொண்டு இருக்கிறான். பயணத்திலேயே அவனோட மன சோர்வினாலும் உடல் சோர்வினாலும் அவன் வந்து மயக்கம் போட்டு ஒரு மரத்தடியில் விழுந்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட கனவு வருது. அந்த கனவுல ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி எந்த சுவாமியை தேடிக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறானோ அந்த கனகாபூரில் இருக்கிற அந்த சுவாமிகள் ஒரு சித்த ரூபத்தில் அவனுக்கு வந்து காட்சி கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து ஆசீர்வாதமும் செய்கிறார் அவனோட கனவுல. இது எல்லாம் கனவாக வந்து நடக்குது. இன்னும் அவன் வந்து அந்த மயக்கமான நிலையில் அந்த இதில் தான் இருந்திருக்கான், மரத்தடியில் தான் படுத்திருக்கான். கனவு வந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில் நாமத்தரகன் வந்து என்ன பண்ணுறான், என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பதிவில் பாகம் 3 வந்து பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் இந்த கதையை கேட்ட ஒவ்வொருத்தரும் எப்படி நம்மளோட பதிவு நல்லா இருந்ததா, கதை சொல்லும் விதம் நல்லா இருந்ததா, உங்களுக்கு வந்து பிடித்திருந்ததா, உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சகோதரர்கள், சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க. எல்லாருக்கும் இதை வந்து தெரியணும், நல்ல முறையில் போய் சேரணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு முயற்சி செய்து சாய் பக்தர்களோட வேண்டுதலுக்கு இணங்க இதை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோட கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இணைந்திருப்போம். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நாளைய பதிவில் தவறாமல் கலந்துக்கோங்க. அன்னன்னைய கதைகளை அன்னன்னைக்கு கேட்டுருங்க, சேர்த்து வைக்காதீங்க. இது ஒன்று மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட திரும்ப சொல்லிக்கிறேன்.
சரி, இப்போ நம்ம நாளைய பதிவில் பாகம் 3ல் நம்ம எல்லாரும் ஒன்றிணைத்து குரு சரித்திர கதைகளை கேட்க ஆரம்பிக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.